நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. இது நடக்குமான்னு பார்த்துக்க முடியும். அதுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம், பயங்கரமான ராஜயோகத்துல நீங்க உட்கார போறீங்க மகர ராசிக்காரங்க. இது எழுதி வச்சு 6ஆம் இடத்துல குரு, இதுல புதனுடைய வீட்டுல. புதன் வந்து உங்க ராசி அதிபதி வீட்டுல 2ஆம் இடத்துல, கும்பத்துல புதன் குரு நேரா பாக்குற 8ஆம் இடத்துல கேது பகவான். எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் இந்த மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே எல்லாத்துலயும் சரி விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் அந்த மகர ரத்தை பொறுத்தவரை செம்மையா இருக்கும். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, பயங்கரமான கற்பனையான குணமும் நிறைய இருக்கும். உழைக்கக்கூடிய துணை திறமையும் இந்த ராசியில பிறந்தா இருக்கும். சொந்த காலம் நிக்கணுங்கிற எண்ணங்கள் இந்த ராசியில பிறந்த அதிகமா இருக்கும். செவ்வாய் வந்து இது அஸ்தமனம் இருந்தாரு. கண்டிப்பா பாருங்க, இட பிரச்சனை, இப்படி இடம் பூமி சொத்து சந்த பிரச்சனை, அம்மாவுடைய உடம்புல மந்தமான மருத்துவ ரீசெண்டா ஒரு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க பாருங்க, இல்ல வண்டி வானம் வீணா செலவு வச்சிருக்கும் பாருங்க. வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க, வெளியூர்ல வேலை பாக்குறவங்க கண்டிப்பா வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறிதான் ஆகணும். கண்டிப்பா விசா பிரச்சனை இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சோம். சொந்த குடியுரிமை நிறைவேருக்கு இப்ப குரு பாக்குறதெல்லாம் கண்டிப்பா கிடைக்க போது விற்ற வேண்டாம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றால் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க. கால சக்கரத்தின் 11வது ராசியில 5 கிரகம் எப்படி ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய எத்தனை பேர் காத்திருக்கீங்க? கண்டிப்பா அம்மனுடைய அருள் இந்த மாசம் இருக்கும். மெயினா குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த அம்மன் அருள் டிவியை பார்க்கணும், கண்டிப்பா வேலை செய்யும். எல்லாருமே பாருங்க, மாசி மாசம் எல்லா குலதெய்வ கோயிலையும் விசேஷமா இருக்கும். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் நான் ஓப்பனா சொல்றேன், மகா சிவராத்திரி. எல்லாருமே சிவன் கோயிலை நோக்கி சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். 4 கால ஹோம பூஜையும் அபிஷேகமும் எல்லா கோயிலும் சிறப்பா இருக்கும் பாருங்க. எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் முதல் தெய்வம் சிவபெருமானுக்கு பயங்கரமா விசேஷமா இருக்கும். இது மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா மாசி மாசம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி வந்து எல்லாருமே சிவன் ஸ்தலத்துக்கு போய் சிவனுடைய அருள் கண்டிப்பா பாருங்க. படைத்தவன் இருக்க ஏன் பயம், கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம், எல்லாருமே இதை மறக்க மாட்டீங்க. மாசி மாசத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்க. மாசி மகங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த மாசத்துல வர விசேஷம். மற்றபடி பார்த்தா இந்த 12 ராசிக்கும் எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வீடியோ நீங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண சொல்றேன்னா, 5 கிரகம் இருக்குங்க மாசி மாசத்துல. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், எல்லா கிரகத்தையும் குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்போதுமே சரி மகர ராசி மாதிரி யாருமே உழைக்க முடியாது. எப்படி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. நீங்க எடுத்து பார்த்துக்கணும். இந்த ராசியில பிறந்ததா நல்ல உழைப்பாளிகள், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மகரம் 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 தான். இப்போ ஒரு லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க. தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் இந்த மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே எல்லாத்துலயும் சரி விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் இந்த மகர ரத்தை பொறுத்தவரை செம்மையா இருக்கும். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, பயங்கரமான கற்பனையான குணமும் நிறைய இருக்கும். உழைக்கக்கூடிய துணை திறமையும் இந்த ராசியில பிறந்தா இருக்கும். சொந்த காலம் நிக்கணுங்கிற எண்ணங்கள் இந்த ராசியில பிறந்த அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். மாசி மாசங்கிறது எப்போதுமே சரி மகரத்தை பொறுத்தவரை நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டதுங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. நான் சொல்லிடுறேன். ஏன்னா நல்ல கிரக அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்க தயவு செய்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணும் கிடையாது, உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது மட்டும் நீங்க தயவு செய்து செக் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி உங்க விதி ஜாதகத்துல எந்த கிரகம் இப்ப திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல இந்த கிரகம் யோகமான கிரகம், இந்த கிரகம் பலவீனமான கிரகம், கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா வச்சு அதான் கால் பண்ணும் அப்படிங்கிற கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதி போது இந்த பலனுங்க. இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ண கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது 2ஆம் இடத்துல பாருங்க, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, 5 கிரகமா எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு. சரியான நேரம். அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குன்னு சொல்றேன். உங்க ஜாதகத்துல தசாபதி பார்த்து எடுங்க, செம்ம யோகம் இருக்கு. 3ஆம் இடத்துல யாரு? சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது.
அடுத்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல குரு பகவான். இப்படி 6ஆம் இடத்துல குரு, இதுல புதனுடைய வீட்டுல. புதன் வந்து உங்க ராசி அதிபதி வீட்டுல 2ஆம் இடத்துல. கும்பத்துல புதன் குரு நேரா பாக்குற 8ஆம் இடத்துல கேது பகவான். எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. எந்த ஒரு கெட்டதும் கண்டிப்பா நடக்காது. நிறைய நல்லது மட்டும்தான் மகரத்தை பொறுத்த நடக்கும் ஜாதகத்துல. ஏன்னா 5 கிரகத்தை இந்த குரு பாக்குறாரு. நான் ஏன் கெட்டதுல காரணம் சொல்றேன்னா 5 கிரகத்தை குரு பாக்குறாரு. அப்ப ஜாதகத்துல ஒரே ஒரு கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும் இல்ல. குருங்கிற கிரகம் நல்லா இருந்துட்டா எல்லாமே நல்லது நடக்கும். ஏன்னா எல்லாமே 2ஆம் இடத்துல இருக்குது. 5 கிரகமும் 2ஆம் இடத்துல இருக்குதுங்க. வருமானத்துல இருக்கக்கூடிய பேச்சு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் பக்கா உட்கார்ந்து இருக்குது. அதனாலதான் கெட்டது சொல்ல வார்த்தை வரல. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கு இந்த மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா இவங்களுக்கு சொல்றேன், செவ்வாய் வந்து அஸ்தமனம் இருந்தாரு. கண்டிப்பா பாருங்க, இட பிரச்சனை. இப்படி இடம், பூமி, சொத்து சார்ந்த பிரச்சனை, அம்மாவுடைய உடம்புல மந்தமான மருத்துவ ரீசெண்டா ஒரு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க பாருங்க. இல்ல வண்டி வாகனம் வீணா செலவு வச்சிருக்கும் பாருங்க. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, அம்மா, இதுல ஏதாச்சும் ஒரு தடங்கள் இருந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. கொஞ்சம் அலைச்சலை பார்த்து கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. நான் எல்லாமே ஒரு 45 நாளுக்குள்ளதான் சொல்றேன். இந்த விஷயம் எல்லாமே நடந்துச்சான்னு கேட்டு பாருங்க, மறுப்பே சொல்ல மாட்டாங்க. காசு பணத்தை பெருசா கொடுத்துட்டு ஏமாந்துட்டு மூத்த சகோதரர் ஒரு மன பிரச்சனை இருக்கு, ஒரு வழக்கு நான் பாக்குறேன். எப்படி பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மூத்த சகோதர பிரச்சனை, கொஞ்சம் இன்கம் சரியா இல்லை, வேலை தொழில் உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அமைப்புல இல்லை, நல்ல வேலை கிடைக்கல, வேலையில எதிரி பகை அதிகமா வந்துருச்சு, நான் 2 மாசமா வேலை இல்லாம வீட்டுல இருக்கேன், எனக்கு என்னதான் பண்றது எனக்கே தெரியல. எப்படி 2 மாசமா வீட்டுல இருக்கிறேன், எனக்கு என்ன நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா வேலை சரியா இல்லை, 10 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருக்கேன், ஆனா இன்னும் நிரந்தரமான வேலை கிடைக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. மகரத்தை பொறுத்தவரை கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, யாருடைய பிறப்பு ஜாதத்துல நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய ஜாதத்துல தசாபதி சரியில்லையே நான் சொன்ன விஷயத்தை கேட்டீங்கன்னா மகர ராசி இல்லைன்னே சொல்ல முடியாது. தாய்மாமன் ஒருவருக்கு பார்த்தீங்களா, இங்க உடைய தகப்பன் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இதெல்லாம் இங்க ஒரு தடை இருக்கும். சொத்து பிரச்சனை, ஏதோ வில்லங்கம் பிரச்சனை, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, தொழில ஒரு மந்தமான தன்மை, இதெல்லாம் நிறைய பேர் நீ மகர ராசியை பொறுத்தவரை கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி. அதனால நிறைய நல்ல விஷயம். இனிமேல் தயவு செய்து நீங்க கெட்டதை மட்டும் சிந்திக்க வேண்டாம். எப்படி கெட்டதை சிந்திக்க வேண்டாம், நீங்க நல்லதை மட்டும் நினைங்க. நல்லதாவே எல்லாமே தேடி வரும். நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், எல்லாமே தேடி வரும் நல்லதாவே. நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, இது நடக்குமான்னு பார்த்துக்க முடியும். அதுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம், பயங்கரமான ராஜயோகத்துல நீங்க உட்கார போறீங்க மகர ராசிக்காரங்க. இதை எழுதி வச்சுக்கணும். வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு யோகம் வரப்போது. நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, யோகமான வேலை மகர ராசிக்கு இருக்கு ராஜா. செம்மையான வேலை பார்த்துக்கு. இந்த வேலை கிடைக்குமான்னு எதிரே பார்த்துக்க மாட்டீங்க. ஒரு பெரிய ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி இருக்கு மகரத்துக்கு. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, நீ வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிருங்க, கண்டிப்பா வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போக போறீங்க. வேலை உத்தியோகஸ்தான அதிபதியே புதன் பகவான குரு பகவான் 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அதனால நீங்க போக போறீங்க. அதுவும் பதவி உயர்வியான வேலைக்கு போக போறீங்க. குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போக போறீங்கன்னு சொல்லி காட்டுது. கடன் இருக்காது. நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோனு கேட்டு பாருங்க, நீங்க லோன் கிடைக்கலாம், திருப்பிக்கலாம். கண்டிப்பா அரசாங்கம் மூலமாக எந்த பேங்க்ல லோன் கட்டுறதுக்கும் தனியார் பேங்க்ல கிடைக்கும். இங்க கட்டணும் கண்டிப்பா வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க. கமிஷன் வியாபாரம் பட்டைய கிளப்புவீங்க பாருங்க. எப்படி கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட், கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, இந்த துறை எல்லாமே சொல்றேன். மகர ராசிக்கு எடுத்தா நான் முதல் பணம் என் வேலைக்கு கொடுக்குறேன்னா வேலைஸ்தானம் பலமா இருக்குது. கடன் அடைக்க போறீங்க, பொருளாதாரத்தை அடைக்க போறீங்க, நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இப்ப வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், பூமி வாங்கினா கண்டிப்பா வாங்கிக்குங்க. வாங்க வைக்கும் அந்த கிரகம் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மைண்ட் தாட்டே கண்டிப்பா என்னமா கொண்டு போகும், நான் வண்டி வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், இப்படிதான் உங்க மைண்ட் தாட் போகும். இது நல்ல ஒரு யோகமாக மகரத்துக்கு செம்மையா இருக்கு பாத்துக்கு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பரான ஒரு யோகம் தேடி இருக்கு பாத்துக்கு. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அதே மாதிரி அவங்க பெரியப்பா சித்தப்பா ஏதாவது சொத்து பிரச்சனை, வில்லங்க பிரச்சனை தான் இப்ப அரசாங்கம் மூலம் மூவ் பண்ணா திடீர்னு ஒரு முடிவு கிடைக்கும் பாத்துக்கு. வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க, வெளியூர்ல வேலை பாக்குறவங்க கண்டிப்பா வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறிதான் ஆகணும்.
கண்டிப்பா விசா பிரச்சனை இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும். சொந்த குடியுரிமை நிறைய பேருக்கு இப்ப குரு பாக்குறதெல்லாம் கண்டிப்பா கிடைக்க போது விட்டுற வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, திருமண வாழ்க்கையில எக்காரணத்துக்கும் நீங்க கவலையே படாதீங்க. எந்த ஒரு தடங்களும் வராது. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. திருமணத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. குரு பார்த்தாவே எந்த ஒரு தோஷமும் வேலை செய்யாது. திருமண தடை இல்ல. உங்க ஜாதகம் அதுக்கான கிரகம் வந்தா கண்டிப்பா இப்ப திருமணத்துல ஒரு வில்லங்கம் சரியாகும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயம் திடீர்னு வேலை கிடைக்கும் பாத்துக்கோங்க. திடீர் வேலை வாய்ப்பு. அரசியல் அரசாங்கத்துல மகராசிக்கு திடீர் ஒரு எதிர்பார்ப்பு டக்குன்னு கிடைக்கும் பாருங்க. அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்ண முடியாது ஜாதகம் தைரியமா இறங்கி பண்ணு. 9ஆம் வீட்டதி 10ஆம் வீட்டதி தர்ம கர்மாதி யோகம் உங்களுக்கு இருக்கு மகர ராசி. எப்படி தர்ம கர்மாதி யோகம் தொழில மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். இது எதிரே பார்த்துருக்க முடியும். இது தர்ம கர்மாதி யோகம் பயங்கரமா வேலை செய்யும் பாருங்க மகரத்தை பொறுத்தவரை. லாப வருமானம் பொருளாதாரம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. லாட்ரி எடுக்கிறவங்க தைரியமா எடுங்க. ஜாதகத்தை பார்த்து தசையாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி வந்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காட்டி அதே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை முப்பதுங்க ஒப்பங்க வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார். சூப்பரான யோகம் தேடி வருது. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க தான். சாரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உத்திராடத்துல பிறந்தவங்க. நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த ஒரு மாசம் பாருங்க கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், இன்கம் எல்லாமே தரங்களை பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்காது. ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பீங்க. உத்திராடத்துல ஓப்பனா சொல்றேன். நிறைய பிரச்சனை, நிறைய தரங்களை தாமதம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திராடத்துல. இனிமே சூப்பரா இருப்பாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, வேலை உத்தியோகம், ப்ரமோஷன், ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. கமிஷன் வியாபாரம், அரசியல் ஃபீல்டு, அரசாங்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்டதுமே இந்த உத்திராடத்தை பிறந்தவங்க இனிமேல் நடக்காது. ஆனா இடம் பூமி ஏதோ வாங்க போறீங்க மாசி மாசம், அது கன்ஃபார்ம் நடக்கும். இடம் பூமி தொழில் உத்தியோகம் இதுல நல்ல ஒரு மாற்றம், ஒரு ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. இனிமே எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது பாருங்க. அடுத்து திருமணத்தை பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், உணவு கலை, இசைக்கலையில பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு, கற்பனையான விஷயத்துல பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. இனிமேல் எது வந்தாலும் கலங்காதீங்க, எல்லாமே நல்லதா வருது. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், வேலை உத்தியோகத்துல வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், கமிஷன் வியாபாரம், ரியல் பிசினஸ், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு திருமணத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், கெட்ட விஷயம் அதிகமா கிடையாது. நிறைய நல்ல விஷயம் செம்மையா வேலை செய்யும், பாத்துக்குங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது திருமணத்துல பிறந்தவங்க இனிமேல் சூப்பரான யோகம் தேடி வருது. அடுத்த அவிட்டனத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. இதுலையுமே தைரியமா இருங்க. எல்லாமே இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க கிடைக்க போகுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. அவிட்டத்துல பிறந்தவங்க சொல்றேன். இதுக்கு முன்னாடி வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, உத்தியோகம் இல்லாம நிறைய இந்த கட்டின சம்பந்த ஒரு துறை, அடுத்து இந்த நெருப்பு சார்ந்த வேலை, இந்த ஹார்ட் ஒர்க்கு பாக்குறவங்க எல்லாமே இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க தான். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் வெற்றிங்க. யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே அற்புதமாக செம்ம யோகம் சூப்பரா இருக்கு பாத்துங்க.